மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சர், ரொம்ப சிறப்பாக விரிவாக விளக்கமாக நீங்கள் எல்லாம் செய்திகளை தந்திருக்கு. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களின் பதிலுரை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு நிதி அமைச்சர் நல்ல விளக்கத்தை கொடுத்தாரு. ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன். 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வரி ரூபாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்டில் சொந்த வரி ரூபாய் 2,26,740 கோடி. இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1020 கோடி வருவாய் அதிகமாக வந்திருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிம வளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்கிறாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில் சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்டில் அதிகமாக வந்திருக்கணும். அதை நிதியமைச்சர் விளக்குனா சரியா இருக்கும். மாண்புமிகு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தி அப்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஒரு சார் சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ரி அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள். 2025-26 ஆக்சுவல்ஸில் எஸ்ஓடிஆர் மட்டும் நான் சொல்கிறேன். 1,92,493. ஆனால் அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலாக 8% 7% இருந்த வளர்ச்சி லாஸ்ட் 2 years இவங்க ஒரே ஹைக்காக 19% போட்டு போயிருந்தாங்க. 19%. அது ஹைலி நாட் பாசிபிள். அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூவில் இப்போ தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்டில் 11% ஆவரேஜாக பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நாங்கள் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும், இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லையும், மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும், ப்ளஸ் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸில் ஒரு 750 கோடியும் நாங்கள் அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போது 11,750 crore அடிஷனல் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 days. தேங்க்ஸ் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. அது அடிப்படையில் தான் நாங்கள் 2,26,740 சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய டிஸ்கஷன் நான் சொல்ல விருப்பப்படுறேன். டைம் இருந்தால் சொல்கிறேன் சார்.